நான் உங்கள்ட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே, அந்த கயிறு கட்டுறது அதெல்லாம் அப்போ தான் கொண்டாடிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ யாருமே கொண்டாடுறதில்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி நான் விஷ் பண்ணேன். அந்த மாதிரி யார் யார் விஷ் பண்ணா, கயிறு கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேமரா பிடிக்க வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கேமரா பிடிக்க வந்திருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டி விடலாம், ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஒரு கயிறு கட்டி விடலாம். அந்த ஜென்ரேஷன் எதுவும் நம்ம மறக்க வேணாம், சின்ன வயசுல இருந்தது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு கயிறு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் கட்டலாம். மாப்பிள்ள அப்படியே இப்படி வந்துரு, வா அப்படியே விட்டுவா, கேமரா விட்டுவா. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். ஏய் வாடி. சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு. பிடிக்காது இந்த கை கட்டணும், அதில் மைக் இதில் வச்சுக்கோ. காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்லை. நான் எப்பயுமே வந்ததில்லை, இப்போதான் வரான். கூப்பிட்டது வந்ததும், கூப்பிட்ட உடனே வந்தான், அதான் ஃப்ரெண்ட். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன், காலேஜ் டேஸ் அப்புறம் ஸ்கூல் டேஸ். அவ்வளோதான். சரி, இப்போ ஸ்கூல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கயிறுலாம் கட்டிக்கிட்டு ஜாலியாக இது பண்ணுவீங்க. இப்போலாம் அந்த மாதிரி இருக்கீங்களா? இல்ல, ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஆளாளுக்கு எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால யாரும் பேசிக்கிறது இல்லை. ஆனா கால் பண்ணி பேசிப்போம். கால் பண்ணி பேசிட்டீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டுனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா யாரை சொல்லுவீங்க? 7 பேர் இருக்காங்க. 7 பேர்? 7 பேர் கொண்ட ஸ்கூல் கேங். ஸ்கூல் ஒரு ரவுடி கேங். ஓ, ரவுடி கேங்கா நீங்களா? தம்பி பயமா? ஏய் அதான் சொல்ற போறேன் போங்கடா. ஸ்கூல் கேங். ரொம்ப க்ளோஸ்னா யாரை சொல்லுவீங்க? எல்லாருமே ஒண்ணுதான். கொஞ்சம் க்ளோஸ் வந்துருங்க. சேர்த்துக்கவும் மாட்டோம், வேற யார் கூடயும் சேரவும் மாட்டோம். சந்தோஷம் பல நூறாச்சு மச்சான், துக்கமெல்லாம் தூளாச்சு. ஓ அப்படியா? ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு விஷ் சொல்லிருங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாய்ஸ்ல லவ்ங்கிற மாதிரி பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூவா இல்ல கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூவா? கேர்ள்ஸ் தான். போய் சொல்லக்கூடாது. கேர்ள்ஸ் தான். புரியல. பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான். பாய்ஸ் தான். கேர்ள்ஸ்லாம் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனாங்கன்னா அதை அப்படியே மறந்துடுவாங்க. அப்படியே வேற இப்போ 10th முடிச்சுட்டு 11th போனாங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்கனால பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெண்டு கிட்டனா நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா கூட நம்மள வந்து ரொம்ப டம்பா ஃபீல் பண்ணாம அதுதான், அது வந்து ஃபன்னாவே சொல்லிடுவாங்க. ஃபன்னாவே சொல்லிடுவாங்க. இது நம்ம ப்ரொஃபஷனலா இருக்கும்போது அப்படி சொல்ல மாட்டாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம்? நிறைய நேம் இருக்கு. இல்ல ஒரு நேம் இவங்க மட்டும் எனக்கு ஸ்பெஷல் அப்படினா சுபிக்ஷா சார். இவ்வளவு என்ன இன்னைக்கு மாதிரியே என்றைக்கும் ஹாப்பியா இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கும். நண்பியே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளோஸா இருக்கானுங்க. இன்னொரு பர்சன் நம்ம போயிடுறானுங்க. நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபீல்ட்ல இருக்கும், அவனுக்கு ஒரு ஃபீல்ட்ல பழகிறானுங்க. காசு இருந்தா ஒருத்தன் போயிடுறானுங்க. அவ்வளோதான். ஓ, காசு இருந்தா பிள்ளைங்களே பரவாயில்லன்னு தோணுது. பிள்ளைங்களே பரவாயில்லன்னு தோணுதா? யா ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? அதான் ப்ரோ. உன் நண்பன் உண்மையிலேயே உனக்கு நண்பன் என தெரிய வேண்டுமா? 2 நாட்கள் அவனை பகைவனாக்கிப்பான். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பெருமையா ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நல்லவங்க வல்லவங்க. ஓ அந்த மாதிரி. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா? ஜாலியா இருக்கு. ஜாலியா என்ன ஒரு எமோஷனல் டைப்ல கூட சீரியஸ்னா இருக்க டைப்ல கூட நல்லா ஜாலியா ஓபனா. என்ன இது பிடிக்காத விஷயம்? பிடிக்காத எதுவுமே இல்ல. சொல்லுங்க, பிடிக்காத விஷயம்னா என்ன? ஒண்ணுமே இல்ல, ரொம்ப தங்கமானவங்க. இப்போ ஏதோ சொல்றத பார்த்தா ஏதோ இடிக்குது. இல்ல அப்படி இல்ல. இல்ல நீங்க சொல்றத டிப்ரெஷனே வேற மாதிரி இருக்கு. இல்ல ரொம்ப தங்கமானவங்க, நல்லா பார்த்து பேசுவாங்க, டக்கு டக்குன்னு வார்த்தை விடுவாங்க. அந்த மாதிரி இல்ல. சரி, ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கெல்லாம் கயிறு கட்டுவாங்களா, அந்த மாதிரிலாம் என்னைக்காவது கட்டினாங்களா? நோவே. நோவே. ஏன்
உங்களுக்கு இப்ப அந்த ஏஜ் இல்ல அது வந்து ஸ்கூல் டேஸ்ல நல்லா இருக்குல்ல மூமெண்ட். ஒரே மாதிரி ஒரே மாதிரி எல்லாம் இது வரையும் கயிறு கட்டிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு யாரும் கட்டலையா? ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் கட்டுறதுக்கு நான் வந்துட்டேன். பிடிங்க, நான் கட்டி விடுறேன். ஜஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே உங்களுக்கு கட்டி கவலைப்படாதீங்க. ஐயா பொண்ணு தான் சொல்லுவாங்க, பசங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி இல்லை. ஜஸ்ட் ரியல் டாக்கிங் யூடியூப் சேனல், இன்ஸ்டா பேஜ் ரெண்டுமே கொஞ்சம் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு ஈவினிங் வந்துரும். ஈவினிங் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனல்ல பார்த்தா செலிபிரிட்டி இன்ஸ்டா செலிபிரிட்டி பண்ண வீடியோ சரி பப்ளிக்ல நடந்து டிஃபரெண்டா பண்ணலாம், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் பேசலாம். ஓகேவா? ஃப்ரெண்டா இருக்கலாமா? சரி ஓகே. நான் மட்டும் கண்டிப்பா நான் அப்படிதான் இருப்பேன். ஏன்ட்ட யார் வந்து பழகினாலும் ஃப்ரெண்டா இருந்தா ஃப்ரெண்டா இருப்பேன். லவ்னு சொல்லிட்டா வேற மாதிரி இழுத்துட்டு போயிருவேன். ஓகே தேங்க்யூ. கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் வந்து பெஸ்டா, பாய்ஸ் ஃப்ரெண்ட் பெஸ்டா? ப்ரோ பாய்ஸ் எப்போ பாய்ஸ் தான் க்ளோஸ் வந்துங்க ப்ரோ. லேடிஸ் மட்டும் நெருங்கி நிப்பீங்கல்ல, லேடிஸ்லாம் எங்க ப்ரோ? அப்படிதானே அவரு? ஆமா ப்ரோ. புரியல ப்ரோ, பாய்ஸ் லவ் பெஸ்டா இல்ல? ப்ரோ பாய்ஸ் தான் ப்ரோ. எப்பயும் இப்போ ஏதோ பிரச்சனைனா கேர்ள்ஸாக இருந்தால் கூப்பிட முடியாது, வர மாட்டாங்க. பாய்ஸ்னா எப்போ கூப்பிட்டு ஒரு ஃபோன் மச்சான் எங்கடா ஒரு பிரச்சனைடா வாடா அப்படின்னா 5 செகண்ட். உயிரே கொடுக்கிற ஃப்ரெண்டாண்ட வெப்பேண்டா சவகாசத்தேடோ. அனைத்து நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய காலகட்டத்தில் நட்பு என்பது ஒரு மின்னலை போன்று மழை பொழுதில் தோன்றி மறையும் மின்னலை போன்று இல்லாமல் உண்மையான நட்பு என்பது என்றைக்கும் தேய்வதறியா பிறை நிலவாய் காய்வதறியா கங்கை நதியாய் நோய்களறியா நல் தேகமுடன் இப்புவியில் என்றும் 1000 ஆண்டுகள் வாழும் அந்த நட்புக்கு எங்களின் தாழ்வான வணக்கங்கள். வணக்கங்கள். சூப்பர்ண்ணா. ஆனா நீங்க உங்க நேம்னா? என் நேம் வந்து கருணை ராஜ். நான் ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிறேன். நண்பர் வந்து அவரே சொல்லுவார். அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஏஜ் வந்து 48, என்னோட ஏஜ். இவருக்கு ஏஜ் 49, 50, ஆல்மோஸ்ட் 50. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே 2 பேர் ஃப்ரெண்டு. தெரிஞ்ச நாளில் இருந்து நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஒரே தெருவில் வசிக்கிறோம். 45 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இருவரும் நண்பர்கள். ஸோ அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு? நான் பிடிச்சிக்கிறேன். வீதியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. வெளியில் விழுந்து இதயம் கலந்து உயிரில் கலந்து குழந்தையா இருக்கப்ப வீதியில விளையாடணும்னு எல்லாமே குழந்தைங்க ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நாங்களும் வீட்டுல இருந்து வெளியே தவழ்ற ஏஜை தாண்டி வீதியில வந்து விளையாடுற ஸ்டேஜ்ல 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம். இது வரைக்கும் ஃப்ரெண்டா தான் இருக்கும். இது வரைக்கும் தான் ஃப்ரெண்டா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்குவாரு. கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டாரு. ஆனா அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னா? மாப்பிள்ளைக்கு கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, குழந்தையில இருந்து 2 பேரும் நட்பா இருக்கோமா. எங்களுக்குள்ள ஈகோ இல்லை. அவர் MBA படிச்சிருக்கிறாரு, நான் அந்த அளவுக்கு படிக்கல. இருந்தாலும் அவருக்கு MBA அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் இல்லை. என்னதான் நட்பா தேடி வருவார் எங்க போனாலும். அதுதான் எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி. எல்லா ஃபங்க்ஷன்லயும் இவருக்கு தெரியாத ஆள் இல்லை. என்ன கேக்குறாங்களோ இல்லையா இவரை கேக்குறாங்க. நான் தனியா போனா இவரை தான் கேட்பாங்க எல்லாரும். அந்த ப்ரோ நாங்கள் வந்து ஒரு 7 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் பேச மாட்டான், காசு விஷயத்தான் கணக்கு போக மாட்டான். இப்போ வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்க. 200 ரூபாய் கணக்கு கேட்கறான். இப்போதான் சாப்பிட்டு வரேன், ஆனால் கணக்கு பார்க்கறான். அவனும் அப்போ வந்து காலேஜ் டைம்ல வேற. இப்போ நானும் ஒர்க் போறேன், அவனும் ஒர்க் போறான், எல்லாருமே ஒர்க் போறோம். அப்ப ஈவனா பண்ணும்போது பெருசா தெரியாது. அப்பயாச்சும் பண்ணலாங்கிறதா என்னோட கோரிக்கை. எல்லா டைமும் இவனும் நானுமே பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்குமா என்ன யோசிக்கலாம்ல. அது இல்லாம என்ன, இதுவே ஒரு பொண்ணு போயிருந்தா நானே பாத்துக்கிற பில்லிங் பண்ணிக்கிறேன். நான் சொல்லுவேன் ப்ரோ, நான் சொல்லுவேன். அதே மாதிரி இவன் சொல்லுவானா, அதே புள்ள கேட்டா தான் இவனு கொடுக்குறாங்க. அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டானுங்க. பசங்களுக்குனா பண்ணவே மாட்டாங்க ப்ரோ. நார்மல் எப்பவுமே அப்படிதான். பசங்களுக்குனா பண்ணவே மாட்டாங்க, பொண்ணுங்களுக்குனா பண்ணுவாங்க. அது இல்லாம ப்ரோ காலேஜ்ல இருக்கும்போது கூட்டிட்டு போய் பண்ணுவான். இப்ப வந்து என்னன்னு தெரியல, கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இல்ல பிள்ளைங்க கூட உடனே ஜாலியா. அப்ப காசு இருந்துச்சு, இப்ப இல்ல ப்ரோ. அதான் மேட்ரு. வேலைக்கு போறோம், ஆனா ஒரு ரொட்டி தான் ப்ரோ வாங்கி கொடுத்தான். அதுக்கே சொல்லி கேட்டுறான் ப்ரோ. இதெல்லாம் நல்லா இல்ல ப்ரோ. நல்லா போனா போடுன்னு வந்தா இன்னைக்கு கட்டிங் பண்றோம் 1 hour உட்காந்துக்கிட்டான். 2 மணி நேரம் வெளியே ஒரு 1 hour 2 பேரும் சும்மா உட்காந்துக்கிறோம். சரி ப்ரோ, பிடிச்ச விஷயம் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம்னா? இவன்ட்டையா ப்ரோ? இவன்ட்ட
வந்து அவன் ஆல்ட்டே பேசிட்டு இருந்தாலும் சூப்பரா பாடுவான் ப்ரோ நன்றி ப்ரோ ஒரு சாங் இதுவரை இல்லாத ஒரு ஜஸ்ட் வா ப்ரோ இதுல என்ன ப்ரோ யூ டேலண்ட் ப்ரோ நீங்க பாடுங்க ஏதோ ஒரு ரெண்டு லைன் பாடுங்க தாராளமா நீங்களும் கோரஸ் நல்லா இருக்கா நீ பாடு நீ தனியா பாடுற ப்ரோ இதெல்லாம் நம்ம காலேஜ்ல ஈவென்ட்லாம் பாருங்களா அப்புறம் இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ இங்க நிறைய சேனல் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க பாடுங்க இல்ல ப்ரோ ஒரு லைன் மட்டும் பாடுறா சூப்பர் இதுவரையே பாடு பாடு bro. இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை துண்டாக்கும் நினைவிது மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே காதல் என்றால் அத்தனையும் கனவு கண்மூடியே வாங்கிடும் உணவு பெண்கள் என்றால் ஆளை கொள்ளும் நோயானதே ஐயோ என்ன இளமையின் தொடக்கம் இன்றே முற்றுப்புள்ளி. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்கண்ணா. நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன், ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல். இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து நாங்களாம் ஒன்றா இருக்கிறோம். 35 இயர்ஸ் வச்சு நாங்கள் முடிச்சு. ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு அலுமினி அசோசியேஷன் இருக்குது. நான் எங்கள் காலேஜ் அலுமினி அசோசியேஷனோட பிரசிடென்ட். ஆமாம், 35 வருஷம் பேட்சையும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் மீட் பண்ணுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் மீட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் சொல்லிருங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆர்விஎஸ்சியன்ஸ். சரி, ஓகேண்ணா. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல சின்ன சின்ன சண்டை நடக்கும்ல, அது ஒரு சண்டை இன்சிடென்ட் மறக்கவே முடியாதுன்னா என்ன சண்டைனா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என் உயிர் நண்பன் ஒருத்தர் எனக்கு வந்து 4 வருஷம் ரூம்மேட்டு, ஹாஸ்டல் மேட்டு, என்னுடைய கிளாஸ்மேட்டு. அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு மனசாபம் ஆயிடுச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து பேசாம இருந்தோம். எப்பயுமே வந்து பர்த்டே விஷயம் சொல்லாம அவர் இருந்ததில்லை, நானும் அவர் சொல்லாம இருந்ததில்லை. என்னோட ஒரு வயசு மூத்தவர் வேற, ரொம்ப ரொம்ப பிரியம். அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஃப்ரெண்டு கூட மேல அவரு என்கிட்ட ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு 2 வருஷம் பேசாம இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்றப்ப எங்களை சேர்த்து வச்சுட்டாங்க. என் வாழ்நாள்ல மறக்க முடியாதனால அதுதான். ஏன்னா மீடியம் சேர்ந்துட்டோம் இல்லையா, அதுதான் நாங்க வந்து ஒண்ணா தான் இருக்கோம். சரி, ஓகே. ஸ்கூல் படிக்கும் போது அந்த கையில பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கயிறு கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் யாரை கட்டினாங்களா? இன்னைக்கு ஆக்சுவலா அது ஸ்கூலோட முடிஞ்சிருச்சுல்ல, இப்ப எல்லாம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனனால யாரும் அதை ஃபாலோ பண்றது இல்ல. அது நல்லா இருக்குல மூமெண்ட், அந்த மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கும். பட் ஸ்டில் இப்ப காலேஜ் இருந்தனால எல்லார்கிட்டயும் நார்மலா ஹாய் பாய்ன்னு தான் இருக்கும். ஸ்கூல்ல இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து நம்மளுக்கு காலேஜ்ல கிடைக்காது. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல பிடிச்ச விஷயம்? இப்ப நீங்க 2 பேரும் பாண்ட் தான். இப்ப நான் கூப்பிட்டா இவ வருவா, இவ கூப்பிட்டா நான் வருவேன். அப்படிதான். இப்ப சாப்பிட போய் இப்ப எனக்கு பசிக்குது, எனக்கு 5 ரூபாய் தாடி இல்ல 10 ரூபாய் தாடி அம்ச்சிட்டேன் யோசிக்கல மாட்டாங்க. இது கேட்டாலும் ஓகே அப்படின்றாங்க. சரி, இப்ப உங்க 2 பேருக்கு சண்டை ஓகேவா? எப்படி சண்டை போடுவீங்க? சண்டை போடல அவ வந்து பேசட்டும், நான் அதுக்கு பேசுவோம். அப்படிதான். நாங்க இதுவரைக்கும் சண்டை போடல. மேபி ஏதோ சண்டை, ஏதோ பேசும்போது ஏதோ ஒரு எப்படி சொல்றது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் இதுவரைக்கும் சண்டை போடல. நாங்களுக்கு எனக்கு வந்து 5 இயர்ஸா இவங்களே தெரியும். 5 இயர்ஸ் இவங்களே தெரியும். நீங்க கியூட்டா பேசுறீங்க. அதுதான் எல்லா இடத்துலயும் போய் மெயினா ஃபோக்கஸ். அதுதான் என்னோட சீனியர்ஸ். நாங்க எல்லாமே ஹாஸ்டல்ல தங்கி இருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், அவ்வளவுதான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜுவானா, கிருஷ்ணா, கௌரி அண்ட் சாந்திரா, மரியா. இவங்க தான் என்னோட பெஸ்ட். நேத்து வந்தாங்க, கிளம்பிட்டாங்க. உங்க 3 பேர், நீங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். சரி, இவரை பத்தி சொல்லுங்க. உள்ளுக்குள்ள பல திறமை இருக்குது. ஒரு பொறுக்கி அவரு ப்ரோ பாட்டு பயமா போடுவாங்க. இப்போ கூட ஐநாக்ஸ்ல இருந்து ரிலையன்ஸ் மால்ல பாட்டு படி கிளக்கி கைத்தில் தான் வாங்கிட்டோம். என்ன பாட்டு ப்ரோ? மண்ணிலே செம்மண்ணிலேன்னு ஒரு பாட்டு. சரி, ஒரு சாங் எங்களுக்கு கொஞ்சம் டெடிகேட் பண்ணி. என்ன சாங் பாடு? ஃப்ரெண்ட்ஷிப் சாங். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சாங். நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோசரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங். இவனுக்கு என்ன ப்ரோ? சரி, ஓகே. பொதுவா ஃப்ரெண்ட்ஷிப்கோசரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங். கேமரா பாருங்க, அங்க இருக்கு, அப்படியே க்ளோஸ். ஓகே, சாங். வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு,
அது மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் கோட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போது நீ தூக்கி போட்டுரு. மம்மி சொன்னுற பொண்ணை கட்டுன டார்ச்சர் இல்லடா, நீயும் காதலிக்கும் பொண்ணை கட்டுன டவுசர உருண்டா. மம்மி ஓகே, உங்க ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கயிறு அதெல்லாம் கட்டி இருக்கீங்களா? அது இப்ப இன்னைக்கு யாராச்சும் உங்களுக்கு கட்டினாங்களா? இல்ல அது ஒரு ஃபீல் இல்ல, ஸ்கூல் படிக்கும் போது ஜாலியா மிஸ் எல்லாம் திட்டுவாங்க, போய் இங்கேயே கட்டலாம் இல்ல? நான் கட்ட மாட்டேன், ஆனா நீ என்னுடைய உயிர், எப்பவுமே அது மாறுமா? ஆக்சுவலா எங்க ரெண்டு பேர் மொபைல்லயும் பாத்தீங்கன்னா உயிர் நட்புன்னு சொல்லி தான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி ஓகே, உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிஃப்ட் என்னன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கயிறை நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டிருக்கீங்க. ஓகே தேங்க்யூ. நாங்க ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப். தேங்க்யூ ப்ரோ. உங்களாலதான் இன்னைக்கு நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். பட் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டி அந்த மாதிரி தான் வீடியோ எடுத்திருக்கேன். டிடி பர்சன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், விஜய் சித்து அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எடுத்துட்டு இருக்கேன். சரி பப்ளிக்ல இந்த மாதிரி கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு பண்ணிருக்கேன். இந்த ஒரு இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. சரி ஓகே ஓகே. சின்னதாக இருக்கா? அவன் தான் சின்னதாக கட் பண்ணான் என் கேமராமேன். ஜஸ்ட் இருந்தாங்க, இதை ட்ரை பண்ணுங்க. என்னங்க உங்களுக்கு அதுக்கு அவங்க கையில் கட்டிடுங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு டேலண்ட்னா என்ன சொல்லுவீங்க? இந்த டேலண்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னா? ஆக்சுவலி எங்களுக்கு என்ன டேலண்ட், எங்ககிட்ட எல்லா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, என்ன பண்ண சொன்னாலுமே பண்ணிடுவோம். சரி ஒரு ரீல்ஸ். ஓகே ஜஸ்ட் ட்ரையா. ஓகே டன். நீங்களே ஒரு சாங் சூஸ் பண்ணுங்க, ஜஸ்ட் லிப் மட்டும் அழைக்கிற மாதிரி. ஓகே ஜஸ்ட் ட்ரை. நீங்களா ரீல்ஸ் பண்ணுவீங்களா? கொஞ்சம் க்ளோஸ் வந்துருங்க. ஓகே சிங். ஓகேவா சிங்? எனக்கும் தெரியாது, ரைட்டா அவ்வளவுதான். சரி ஓகே, சும்மா ரெண்டு தெரிஞ்சதை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், உயிரென்றால் என்றோ நான் பிரிவாயே. உங்கள் ரியல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரியல்.